ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேசிய பஞ்சாயத் ராஜ் தினம் 24th ஏப்ரல் 2026. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 24th ஏப்ரலில் ஏன் இந்த பஞ்சாயத் ராஜ் தினம் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 73வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் 1992 படி தான் இந்த பஞ்சாயத் ராஜுங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. ஏப்ரல் 24, 1994 அது நடைமுறைக்கு வந்திருக்கு. அதனால தான் இந்த 24th அந்த டேயில் நம்ம பஞ்சாயத் ராஜ் தினம் கொண்டாடுறோம். முதல்ல எப்போ கொண்டாடினாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2010 கொண்டாடியிருக்காங்க. இந்த பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து அரசியலமைப்புக்குள்ளேயே முழுக்க வந்துருச்சு. ஒரு பஞ்சாயத்து தலைவராக ஆகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 21 வயசு கம்ப்ளீட் ஆகணும். அவங்க வந்து பஞ்சாயத்து ராஜ் தலைவராக இருக்கலாம். இந்த பஞ்சாயத்து ராஜ்ன்ற ஒரு அமைப்பை கொண்டு வரதுக்கான அடிக்கல் எப்போ நாட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2, 1959 ஜவஹர்லால் நேரு வந்து அடிக்கல் நாட்டியிருக்காரு. எங்கே பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேசிக்காக பஞ்சாயத்து தலைவரோடைய ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராமங்களில் ரோடு போடுறது, வாட்டர் சப்ளை, அப்புறம் பசங்களுக்கு ப்ளே கிரவுண்டு, தென் ஸ்ட்ரீட் லைட்டு, லைப்ரரி இதெல்லாம் அமைச்சு கொடுக்குறது தான் ஒரு பஞ்சாயத்து ராஜ் தலைவரோடைய ஒர்க்கு. பஞ்சாயத்து தலைவரோடைய ஒர்க் அவர் எவ்வளோ நாள் நிர்வாகம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு நிர்வாகம் பண்ணலாம். ஒரு வருஷத்துக்கு பஞ்சாயத்து ராஜ் வந்து எத்தனை டைம் கிராம சபை கூட்டம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 6 டைம்ஸ் நடக்கும். பஞ்சாயத்து ராஜ் தலைவர் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நபருக்கும் 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் அவங்க பஞ்சாயத்து ராஜ் தலைவராகவும் ஆகலாம். பஞ்சாயத்து ராஜ்க்குனே சில கமிட்டிஸ்லாம் இருக்குது, முக்கியமான கமிட்டிஸ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1957 பல்வந்த் ராய்னு ஒரு கமிட்டி இருக்குது. தென் 1977 அசோக் மேத்தா கமிட்டி, 1985 பார்த்திங்கன்னா ராவ் கமிட்டி போட்டிருக்காங்க, 1986 சிங்வி கமிட்டி. இதெல்லாமே இந்த முக்கியமான கமிட்டிஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. இதை தாண்டியும் இன்னும் நிறைய கமிட்டிஸ் இருக்குது. பட் பேசிக்காக பார்த்திங்கன்னா இந்த 4 கமிட்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான கமிட்டி. இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா 2026 அதிகாரம் அளிக்கப்பட்ட பஞ்சாயத்துகள் முழுமையான வளர்ச்சி அப்படிங்கிறது தான் 2026 கமிட்டி கருப்பொருள். ஸோ இன்றைக்கி டேக்கு என்ன ஸ்பெஷல் டே அப்படிங்கிற எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு யுவர் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.